சட்டம் ஒழுங்கே சரியில்லைன்னு சொல்ற தற்கூறிகள்கிட்ட நாங்க கேட்கிறோம். சட்டம் ஒழுங்குனா என்ன? நீயே வந்து விளக்கு. ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அந்த தப்பு வந்து முதல்ல எப்படி நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்ப நான் நினைச்சா கூட யாரையாவது கொலை பண்ணலாம், நீ நினைச்சினா கூட யாரா வேணாலும் கொலை பண்ணலாம். அப்புறம் என்ன சட்டம் ஒழுங்கு? அப்புறம் எதுக்கு ஜெயிலுப்பா? முதல்ல ஜெயிலு கட்டினவங்கள்ட்ட போய் கேளு, எதுக்காக ஜெயில கட்டுறீங்க? நீங்க அப்பயே வந்து பாதுகாத்துருக்க வேண்டியதானே எல்லாரையும். இது கூட தெரியாத தற்கூரி எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் திமுக அரசு தான் காரணம். மழை பெய்தா, திமுக அரசுடா என்னமோ போய் மேகத்துல பண்ணிட்டாங்க. காத்தடிக்குதா, ஐயோ என்னமோ கடல்ல பண்ணிட்டாடா திமுக, அதான்டா காத்தடிக்குது. ஏதாவது வாயில வந்துடும் ப்ரோ. இதுக்கு மேல ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாருக்குமே. நாங்க என்ன சொல்றோம், அப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற நீ போய் எங்கேயோ போய் ரவுடிசமோ அராஜகமோ செஞ்சு பாரு. அடுத்த 24 மணி நேரம் தான் உனக்கு டைம். 24 மணி நேரம் உன் கையையோ காலையோ உடைச்சு போலீஸ் உள்ளதுக்கு உன்னை போடலைன்னா அதுக்கப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்க பாருங்க நான் போய் ஒருத்தனை வெட்டிட்டு வந்துட்டேன், என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்க ஏத்துக்கோம், மாவு கட்ட அறிமுகம் பண்ணதே திமுக தான்டா, என்னடா எங்கள்கிட்ட வந்து பேசிட்டீங்க. நீ போய் எங்கேயாவது இப்ப ரவுடிசமா அராஜகமா செஞ்சு பாரு. 24 மணி நேரம் உன் கையும் காலும் உடையும். ஒரு கையும் காலையும் உடைச்சி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட்டுக்கே நீ போவ. இங்கேயே உன்னை மலையிலேயே நாங்க எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம். இருந்தாலும் தும்முரெடுத்து ஆடுறதுக்கெல்லாம் யாரு என்ன பண்ண முடியும்?